வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர ஆட்சியில் மகிந்தவிற்கு தூக்கு தண்டனை, சரத் பொன்சேகா நேரடி பாய்ச்சல். கோட்டபய ராஜபக்ஷவிற்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் இல்லை, அலி சப்ரி தெரிவித்த பரபரப்பான கருத்து. உலகப் போரை காட்டி அரசு தப்பிக்க முடியாது, முஜிபுர் ரஹ்மான் எம்பி சாடல். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை கொண்டு விசாரணை, மறைக்கப்படுகின்றதா உண்மை? லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தீர்மானிக்கும் அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. இந்தியா நம்பகரமான கூட்டாளி, மேற்கத்திய நாடுகளை சாடிய புட்டின். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிடப்படாவிட்டால் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: அனுர உட்பட இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமையடித்துக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்பியுள்ளார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நாட்டிற்கான கடமையையும் சேவையையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் யதார்த்தம் மற்றும் இதுதான் உண்மை. நாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச நாங்கள் அஞ்ச மாட்டோம். 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யலாம். மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவதுதான் என அவர் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோட்டபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது அநீதியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டாகும். விசாரணை அதிகாரிகள் செய்வது அரசியலாகும் என்று முன்னாள் அமைச்சராடு அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இடையத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: இதற்கு எப்போதாவது ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா? இதை முன்னெடுத்துச் செல்வதற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? சானியா அபேசேகர ஒருமுறை தனக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியில் தான் முழு நேர அரசியல் செய்வதாகவும் என்பிபி கட்சியுடன் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி. எனவே தற்போது அவர் காவலில் இருந்து முழுமையாக விலகி இருப்பதனால் அவருக்கு அரசியல் செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. அது சரி. அவ்வாறு அரசியல் ஈடுபட்ட ஒரு நபர் தற்போது மீண்டும் அரசு சேவைக்குள் வந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் மீண்டும் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது ஓர் அரசியல்வாதி காவல்துறையின் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவையாக நடந்துள்ளது. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்போது ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அரசியல் செய்வதில் தப்பில்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிய பின்னர் மீண்டும் வந்து சிஐடியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டால் அவரால் அந்த பணிகளை சுயாதீனமாக செய்ய முடியுமா? அப்படியானால் அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அல்லவா? ஒரு அரசியல்வாதியினால் சிஐடி பணிப்பாளராக வர முடியாது. இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதனால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என குறிப்பிட்டிருந்தார். தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார சூழல் குறித்து அரசுக்கு முறையான புரிந்துணர்வு உள்ளதா அல்லது இந்த நெருக்கடிகளை அவர்களினால் சரியாக நிர்வகிக்க முடிகின்றதாக என்று பலத்த சந்தேகம் எழுந்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை மட்டுமே நம்பி அரசு இயங்கி வருகின்றதை தவிர நாட்டை மீட்டெடுப்பதற்கான மாற்று திட்டங்கள் எதையும் அது முன்வைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் நிலையை எட்டியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய முதலீட்டாளர்கள் எவரும் நாட்டிற்குள் வரவில்லை என்றும் புதிய திட்டங்கள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தனியார் துறையின் முதலீடுகள் முடங்கியுள்ளதனால் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போயுள்ளது. பொதுமக்கள் உணரும் வகையில் எந்தவொரு சாதகமான மாற்றமும் பொருளாதாரத்தில் தெரியவில்லை. மாறாக அரசின் வெற்று பேச்சுக்கள் மட்டுமே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு உலகளாவிய போர்தான் காரணம் என கூறும் அரசாங்கம்
போரினால் உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் பாதிப்புகள் ஏற்படுவது என்பது உண்மைதான் என்று தெரிவித்தார். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளில் கூட போரின் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய சூழலை காரணம் காட்டி அரசு தன்னுடைய நிர்வாக தோல்விகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்தார். உலகில் இவ்வாறானதொரு போர் சூழல் உருவாகப் போகிறது என்பது குறித்து அரசுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இதனால் தான் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலேயே வரவிருக்கும் நெருக்கடிகளை சரியாக எதிர்கொள்வதற்கு தேவையான தீர்க்கமான முடிவுகளை எடுக்குமாறு தங்கள் அரசை வலியுறுத்தியதாக நினைவூட்டினார். எனினும் அரசு அதற்கு தயாராக இருக்கவில்லை என்றும், அவ்வாறு திட்டமிட்டு தவறியதன் மோசமான விளைவையே இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அனுபவித்து வருகின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களிடம் மேலும் கூறினார். வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கக்கூடிய அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அரசு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டும் செயல்படுவதனால் இதன் உண்மை வெளிவராது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளரான சஞ்சீவு எதிரிமானு தெரிவித்திருக்கின்றார். அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் நாட்டு மக்கள் என்று பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசின் ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்படுகின்றனர். தற்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. அரசியல் பழிவாங்கலை இலக்காக கொண்டே தற்போதைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளது. சகல நெருக்கடிகளுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாகவே சட்ட ரீதியான தீர்வு எட்டப்படும். வரவிருக்கும் 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிற்கும் எங்கள் தரப்பிற்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. தற்போதைய சூழலில் சகல எதிர்க்கட்சிகளும் பொதுவானதொரு நோக்கத்துடன் இணைந்து செயல்படுவது எங்களுக்கு கிடைத்துள்ள பாரியதொரு வெற்றியாகும் என குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே எட்டப்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்தம் ஒப்பந்தம் நீடிக்குமா என்பது அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தையின் முடிவுகளை பொறுத்தே அமையும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த விதத்திலும் ஈடுபடுத்தப்படாததனால் இந்த ஒப்பந்தத்திற்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் என்ற கேள்வியை பாரிஸ் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மத்திய கிழக்கு ஆய்வுகள் பேராசிரியர் ஜியாத் மஜீத் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை தன்னுடைய தாக்குதல்களை தொடர்வதற்கான ஒரு வழியாக பார்க்கின்றதே தவிர ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறுவது பற்றி பேசவில்லை என்பதனால் இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதில் பெரும் சவால்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள லெபனான் மக்கள் மற்றும் தங்களது ஆதரவு தளங்கள் மத்தியில் இருந்து வரும் உள்நாட்டு அழுத்தங்கள் காரணமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு உள்ளது. இருப்பினும் இந்த பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த அமைதி என்பது வாஷிங்டன் தெஹ்ரான் இடையே ஈரான் போர் விவகாரம் தொடர்பாக நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகளை பொறுத்தே அமையும் என்று, அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் இந்த போர் நிறுத்தத்தில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் ஜியாத் மஜீத் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்தியா நம்பகரமான கூட்டாளி நாடு என்றும் ரஷ்யாவுடனான தன்னுடைய ஒத்துழைப்பை குறைக்குமாறு இந்தியாவை மேற்கத்திய நாடுகள் கட்டாயப்படுத்துவது என்பது பயனற்றவை என்று ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கின்றார். மேற்கத்திய நாடுகள் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு தீங்கு விளைவிப்பவை என்று புடின் வலியுறுத்தினார். முன்னணி உலகளாவிய செய்தி நிறுவனங்களின் தலைவர்களுடனான கலந்துரையாடலில் புடின் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் அதன் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையையும் பாராட்டினார். மேலும் அந்த நாட்டுடன் தன்னுடைய பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்துவதில் ரஷ்யா உறுதியாக உள்ளது என்று கூறினார். இந்தியா உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக திகழ்வதோடு தற்போது ஈர்க்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் வெளிப்படுத்தி வருகிறது என்று புடின் குறிப்பிட்டார். அது மட்டுமன்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் வரும் ஆண்டுகளில் $100 பில்லியன் என்ற மைல்கல்லை எட்டும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். இந்தியா மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வெளிப்படுத்தியுள்ள உலகில் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாகும். இது திடீரென நிகழ்ந்த ஒன்றல்ல.
இது இந்திய அரசு மேற்கொண்டு வரும் கடின உழைப்பின் விளைவாகும் என குறிப்பிட்டார். இந்தியா தன்னுடைய சொந்த தேசிய நலனுக்காகவே தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் என்று ரஷ்ய ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் அமெரிக்காவுடனான இந்தியாவின் தூதரக ஈடுபாடு ரஷ்யாவுடனான அதன் காலத்தால் மெய்ப்பிக்கப்பட்ட உறவுகளுக்கு தடையோ அல்லது பாதிப்பையோ ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டார். அதேவேளையில் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பு விவகாரத்தில் அழுத்தம் கொடுப்பதற்கான மேற்கத்திய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இந்தியாவை ஒரு நம்பகரமான கூட்டாளியாகவே ரஷ்யா கருதுவதாகவும் இந்தியா வேறு எந்த நாட்டுடனும் கொண்டுள்ள இருதரப்பு உறவுகளினால் எந்தவிதமான எதிர்மறை விளைவுகளையும் தான் காணவில்லை என்றும் ரஷ்ய ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.